வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பசலைக்கீரையை, அதாவது பாலக்கீரையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வதக்கியிருக்கிற வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா 2 வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து நல்லா கொதித்து வந்துடணும். அதுக்கப்புறம் நல்லா வறுத்த சீரகத்தை இது போல் நல்லா தூள் பண்ணிக்கலாங்க. இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூள் பண்ணி சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். இது பூரி சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.